ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீட்டில் இருக்க கிச்சன் உபயோகப்படுத்துகிற பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியான நம்ம டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அன்றாட நம்ம லைஃப்பில் பயன்படுத்துகிற பொருட்களை வச்சு சூப்பரான டிப்ஸ்லாம் இருக்குது. அது தெரியாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விதவிதமான பொருட்கள்லாம் வாங்கி ட்ரை பண்ணுவோம். அது எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம செய்யலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போக. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொன்னால் அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் புரியாமலும் போகலாம். முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. அதோட கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வச்சு இதை நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த மிக்ஸிங்கை பிம்பிள்ஸ் வந்த இடத்துல, அதாவது பெருசாக பிம்பிள் வந்திருந்தாலும் சரி, இல்லை அப்புறமா அந்த இடம் அப்படியே பள்ளமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பள்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பிம்பிள்ஸ் அப்படியே இருந்தாலும் அந்த இடம் ஒரு சிலருக்கு அப்படியே நின்றுடும். அவங்க இதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த பிம்பிள் வந்த இடமும் மறைஞ்சு போயிடும். ஒரு வேளை பெரிய பெரிய சந்தாக இருந்தாலும் அந்த சந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகி அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, யூத்ஃபுல்லான ஸ்கின். ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே வயசான மாதிரி தோற்றம் தெரியும். அவங்க பச்சையான பால், நம்ம சமைக்கிறதுக்கு பால் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அதை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாலை முகத்து ஃபுல்லாக போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கணும். இதனால் வயசான தோற்றம் வரைஞ்சி எப்போவுமே யூத்ஃபுல்லான ஸ்கின் மாதிரி இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு நல்லா துருவிட்டு அந்த சாறு எடுத்துக்கணும். அதை அப்படியே ஐஸ் க்யூப்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அந்த ஐஸ் க்யூபை எடுத்து முகத்து ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுறதுனால முகத்தில் ஒரு சில மார்க்ஸு, அதுக்கப்புறம் கருப்பாக அந்த டேன் மாதிரியோ, பிக்மெண்டேஷன்னா முகத்தில் நல்ல மங்கு மாதிரி கருப்பாக அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப முகம் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தினீங்கன்னா சுத்தமாக அந்த பிக்மெண்டேஷன்றது, அந்த மங்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு செய்ய வேண்டியிருக்கும், 1 மாதம் 2 மாதம் போல். அப்போ தான் இது வேலை செய்யும். ஏன்னா அது நம்ம நேச்சுரலான இயற்கையான பொருட்களில் பயன்படுத்தும் போது கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், ஆனால் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நட்மெக் பவுடர், அதாவது ஜாதிக்காய் பவுடர், அதை எடுத்துக்கணும். 1 ஸ்பூன். அதில் ஒரு 2 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு, உடம்புல குழந்தைங்க பிறந்த அப்புறமா அந்த இடத்துல வயிற்றுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேர்ஸ் மாதிரி, அதாவது ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது குளிக்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி அப்ளை பண்ணாலும் சரி, அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா காஞ்ச பிறகு வாஷ் பண்ணிடணும். இதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அதாவது அடிப்பட்ட மாதிரி மார்க்ஸ் மாதிரி இருந்தாலும் அந்த மார்க்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தக்காளி. ஒரு தக்காளியை எடுத்து கொஞ்சமாக, நமக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சாறு தேவைப்படும், அதனால் ஒரு 1/4 தக்காளி போதும். அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, இல்லைனா ஒரு அம்மியில் வச்சு அரைச்சிக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து இதை முகத்து ஃபுல்லாகவோ இல்லை உடம்பு ஃபுல்லாகவோ கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிக்கலாம். இதனால் ஸ்கின் நல்லா பிரைட்டனிங்காக இருக்கும். ஒரு ஃபேஷியல் பண்ண க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோம்னா கழுத்து பகுதிகள், கால்கள், கைகள் எல்லாம் கருப்பாக தெரியும், முதுகெல்லாம். அதை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்திங்கன்னா அதில் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து நல்லா கலந்துக்கணும். அதை கலந்துட்டு அதை கருப்பாக இருக்கிற இடத்துல உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு, அதாவது கருப்பாக இருக்கிற இடத்துல நல்லா ஒரு மசாஜ் மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா தேய்ச்சிக்கணும்.
தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடலாம் ஒரு 15 நிமிஷம் கழித்து. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேன்லாம் ரிமூவ் ஆகி நல்லா பிரைட்டனிங் ஆகிடும் ஸ்கின்னு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி வெள்ளரிக்காய் ஒரு பீஸ் எடுத்து அதை அரைச்சி அதோட அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். சின்ன சின்ன ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து முகத்து ஃபுல்லாக பூசிட்டு, அதாவது முகத்தில் அப்படியே ரப் பண்ண மாதிரி அந்த ஐஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுனால ஒரு நைட்டில் தூங்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிடணும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா முகம் ஃபுல்லாக நல்ல பிரைட்னஸாகவும் நல்ல கிளியரான ஸ்கின்னாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டையை ஒரு 4 துண்டு, லவங்கம் பூ இருக்கிற மாதிரி மேலே பூவாக இருக்கணும் அந்த லவங்கம் எடுத்துக்கணும். ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் தேன் சேர்த்து நல்லா கலந்து பிம்பிள்ஸ் இருந்த இடத்துல வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணுங்கள். இதனால் பிம்பிள்ஸ் இருந்தால் போயிடும். இல்லாமல் அந்த இடம் கருப்பாக இருந்தாலோ இல்லை போர்ஸ் மாதிரி இல்லை அந்த இடம் வந்து அப்படியே நல்ல மார்க் மாதிரியோ தெரிஞ்சாலோ நீங்கள் அது மேலே அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் முகமே நல்ல பிரைட்னஸாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் தேன், இதை நல்லா கலந்து ஃபேஷியல் மாஸ்க் மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஃபேஷியல் மாதிரி உங்களுக்கு வந்து க்ளோ கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு, நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வந்து அடுப்பு மேலே வச்சு லைட்டாக சூடு பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு அதை வந்து தொப்புள், அதாவது தொப்புளில் அந்த நெய் வந்து ஒரு 10 ட்ராப்ஸ் போல் விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே நைட்டில் தூங்கும்போது விட்டுட்டு தூங்கிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஒன்று, உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்தால் முடி கொட்டுறது நின்றுடும். 2வது வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். தேங்காய் எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொப்புளில் கொஞ்சம் நெய்யை போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். முடி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதோட நல்ல ஒரு ஹெல்த்தியான போன்ஸ், எலும்புகள் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இது வேலை செய்யும். ஒரே யூஸில் நிறைய உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா டிப்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புது விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.